இந்த அரசாங்கமானது பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை நீக்க வேண்டும். ஏற்கனவே பல அரசாங்கங்கள் இருந்து இந்த பயங்கரவாத தடை சட்டத்தை அதனை நடைமுறைப்படுத்தியது. அதனால் தான் இன்று இந்த நாடு மிகவும் பாரதூரமான ஒரு சூழ்நிலைக்குள் தள்ளப்பட்டது. இங்க இருக்கின்ற ஜனாதிபதி அவர்கள் அந்த பயங்கரவாத தடை சட்டத்தை முற்றுமுழுதாக நீக்க வேண்டும். பயங்கரவாத தடை சட்டத்தின் காரணமாகத்தான் ஜேவிபியின் தலைவர் ரோகண விஜயவர் அவர்கள் கொல்லப்பட்டார்கள். ஆயிரக்கணக்கான ஜேவிபி இளைஞர்கள் கொல்லப்பட்டதுக்கு காரணம் இந்த பயங்கரவாத தடை சட்டம் தான். உங்களது தலைவர் கொல்லப்பட்டதுக்கும் இந்த பயங்கரவாத தடை சட்டம் காரணமாக இருக்கின்றது. ஆகவே இந்த அரசின் தலைவர் தயவு செய்து இந்த பயங்கரவாத தடை சட்டத்தை முற்றுமுழுதாக நீக்க வேண்டும். சில வாரங்களாக குறிப்பாக மன்னார் பகுதிகளில் மின்சார துண்டிப்பு கூடுதலாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஒரு நாளைக்கு 5 மணித்தியாலம் 6 மணித்தியாலம் சில நேரம் 10-12 மணித்தியாலங்கள் சொல்லியும் மன்னார்ல ஒரு பாரிய ஒரு பிரச்சனைகளாக இருக்கின்றது. இதற்கு அங்குள்ள மக்களும் கேட்கிறது, மக்கள் பிரதிநிதிகள் என்ன செய்கிறார்கள் என்று கௌரவ அமைச்சர் அவர்களிடம் நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். அது அவ்வாறான நிலை தொடர்ச்சியாக இல்லாமல் அந்த மக்கள் ஏனைய பகுதி மக்கள் மாறி வாழக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்தணும். ஆனால் இவ்வளவுக்கும் அங்க பல வின்பவர் என்று சொல்லி பாரிய ஏற்பாடுகள் அங்கே செய்யப்பட்டிருக்குது. ஆனால் அந்த பகுதிகளில் தான் இவ்வாறான மின்சார துண்டிப்புகள் நடைபெறுகின்றது. அங்கு ஆரம்பத்தில் இந்த வின்பவர் போர்டில் சொல்லப்பட்டுச்சு தேவைப்பாடுகளுக்கு மின்னை வழங்க முடியலாட்டியும் மன்னாருக்கு வழங்குவோம் என்று. ஆனால் கடந்த காலங்கள் அந்த நிலைமை இல்லை. கடந்த காலத்திலே அம்மா அப்பா இல்லாத ஒரு நிலையிலே கொண்டு வரப்பட்ட திட்டங்களுக்கு இப்பொழுது நாங்கள் பெயர் வைக்க வேண்டிய ஒரு துப்பாக்கிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றோம். இருந்தாலும் நாங்கள் எப்பொழுதும் மக்கள் நலன் சார்ந்த அரசாங்கம் என்ற ரீதியிலே இந்த பிரச்சனையை நிச்சயமாக மக்களுடன் கலந்து ஆலோசித்து மக்கள் விரும்புகின்ற ஒரு தீர்மானத்துக்கு செல்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். எங்களுக்கு தெரியும், மன்னார் மாவட்டத்திலே தீவு பகுதியை பொறுத்தவரையிலே அங்கு மிகவும் கூடுதலான மீன்பிடி மற்றும் வாழ்வாதாரங்களுடைய மக்கள் அங்கே வாழ்ந்து வருகின்றார்கள். அவர்கள் வாழ்கின்ற சூழலுக்கு எந்தவித பாதிப்புகள் ஏற்படக்கூடாது என்பதை அரசாங்கம் மிகுந்த கரிசனையுடன் இருக்கின்றது. கடந்த காலங்களிலே காற்றாலை மின்சாரம் அங்கு மன்னார் மாவட்டத்திலே ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன. இது தொடர்பாக எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் என்ன? அந்த வேளையிலே இங்கே எதிர்ப்பு தெரிவிக்கவோ மக்களை விழிப்புணர்வு செய்யவோ யாரும் முன்வரவில்லை. ஆனால் அந்த தீர்மானத்தில் இப்பொழுது நாங்கள் பிரச்சனைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கின்றோம். ஆனாலும் நாங்கள் எப்பொழுதும் மக்கள் நலன் சார்ந்த அரசாங்கம் என்ற வகையிலே நாங்கள் பேச்சுவார்த்தை மூலமாக இதிலுடைய சரியான ஒரு தீர்வை நிச்சயமாக எங்களுடைய அரசாங்கம் எடுக்கும். இந்த மக்களுக்கான ஒரு நியாயமான தீர்வை வழங்கும். வின்பவர் மன்னார் ஐலண்ட் என்பது ஒரு அழகான தீவு. இந்த நாட்டில் இருக்கின்ற ஒரே ஒரு இன்டர்நேஷனல் ஐலண்ட் மன்னார். அந்த ஐலண்டிலே ஏற்கனவே நிறைய வின்பவர் திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டு இன்று மக்கள் அங்கு வாழ முடியாத சூழ்நிலை, மீன்பிடிக்க முடியாத சூழ்நிலை. அங்கு ஒரு சிபிலே மன்னார் ஐலண்டை சேர்ந்த ஒருவர் கூட ஒரு வேலை வாய்ப்பு இல்லை. ஆனால் நூற்றுக்கணக்கான மெகாவாட் உருவாக்குகிறீர்கள். ஏதாவது அந்த மக்கள் அதனால் எந்த லாபமும் அடையாமல் இருக்கின்ற பொழுது அந்த மக்களுடைய மீன்பிடி தொழிலுக்கு அந்த பிரதேசம் சுற்றுலாத்துறை ஒரு காலத்திலே இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் பாலம் அமைக்கப்பட்டால் அந்த பிரதேசம் ஒரு பெரிய முக்கியத்துவம் வாய்ந்த பொருளாதார மேம்பாட்டு பிரதேசமாக மாறும். கனிய வளம் ஆஸ்திரேலியா கம்பெனி, சைனா கம்பெனி, அந்த கம்பெனி இந்த கம்பெனி எல்லாம் மன்னார் ஐலண்டுக்குள்ளே தான் வந்து நிற்கிறார்கள். எனவே மன்னார் ஐலண்ட் இன்டர்நேஷனல் ஐலண்ட், அந்த ஐலண்டை காப்பாற்றுகின்ற பொறுப்பு எங்களுக்கு இருக்கிறது, எங்களுடைய எதிர்கால சமுதாயத்துக்கு இருக்கிறது. பலர் இன்று எம்மை பற்றி குறை கூறுகிறார்கள். மன்னாரில் நடந்த நடவடிக்கையில் கூறுகிறார்கள். முன்னைய காலத்தில் மன்னாரில் காற்றாலை உற்பத்தி செய்யும் போது அசமந்த போக்குகளில் நடவடிக்கை எடுத்திருக்கின்றார்கள். அதன் விளைவை இன்று அனுபவிக்கின்றோம் நாங்கள். ஆனாலும் விஞ்ஞான ரீதியான ஆய்வுகளை செய்ய வேண்டிய கடப்பாடு இருக்கிறது. முன்னைய காலத்தில் அவர்கள் எவ்வாறு செயற்பட்டார்கள் என்று தெரியும். காடுகளை அழித்து இயற்கை வளங்களை தாண்டோந்தித்தனமாக அழித்துவிட்டு இங்கே வந்து ஊழையிடுகிறார்கள். அவ்வாறானவர்கள் இந்த மக்கள் நியாயத்தை உணர்வார்கள் என்று திடமான நம்பிக்கை இருக்கிறது. அந்த வகையில் பலர் இங்கே பிழையான வழியில் வழி நடத்துவதற்கு நினைக்கின்றார்கள். நாங்கள் மக்களுடைய பக்கமே நிற்போம். இன்றும் உண்மை வெல்லும் என்று திடமான நம்பிக்கை இருக்கிறது. மக்களுக்கு கடுகளவேனும் துரோகம் செய்ய போறதில்லை. இன்று நாங்கள் எங்களது கிராமங்களுக்கு, எங்களுடைய பிரதேசங்களுக்கு சென்றால் ஏழை எளிய மக்கள் எங்களை சந்திப்பதற்கு காத்துக் கொண்டிருக்கிறார்கள். என்னவென்று கேட்டால், மின்சாரம் துண்டிக்கப்பட்டு விட்டது, அதை இணைப்பு செய்வதற்கு உதவி செய்யுங்கள், அல்லது குடிநீர் துண்டிக்கப்பட்டிருக்கின்றது, அதை இணைப்பதற்கு உதவி செய்யுங்கள் என்று பொதுமக்கள் கூறுகின்ற அளவுக்கு இந்த நாட்டினுடைய எல்லா விடயங்களும் காணப்படுகின்றது. எனவே இதற்கான ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். இன்று அரசு உத்தியோகத்தினுடைய சம்பளங்களை நாங்கள் பார்க்கின்ற போது தொலைபேசி அல்லது நீர் கட்டணம், பிள்ளைகளுடைய பாடசாலை உபகரணங்கள் செலுத்தினால் எடுக்கின்ற சம்பளம் வீடு வந்து சேராத இந்த சூழலிலே இதற்கான திட்டங்களையும் இதிலே இணைத்துக் கொண்டு எதிர்வருகின்ற காலங்களிலே இவ்வாறான சேவைகளை வழங்குவதற்கு இந்த அரசு முன்வர வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன்.